ஃபஸ்ட் இயர்ஸ் இன்றைக்கி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்கனைசிங். இது உள்ளதாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங், இம்பார்ட்டன்ஸ், நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த கான்செப்டில் நீங்கள் ஆர்கனைசேஷனில் யார் யாரெலாம் இருக்காங்க, யார் அத்தாரிட்டியில் இருக்காங்க, யார் ரிப்போர்ட்டிங்கில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஜென்ரலாக யார் யாரெலாம் ஒர்க் பண்ணுறாங்க, யாருக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணணும், யாருக்கு அத்தாரிட்டி இருக்குது ஒர்க்கை ஸ்கெடியூல் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த லாஸ்ட்டு கான்செப்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அந்த வீடியோ கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இந்த யூனிட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸும் இருக்கும். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆர்கனைசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஆர்கனைசிங் அப்படின்றத தமிழில் சொல்லணும் அப்படின்னா அது ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஹியர் வி கம் ஃபார் மேனேஜ்மெண்ட். இங்கே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்கனைசிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அண்ட் குரூப்பிங். ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது. இங்கே டெலிகேஷன், அத்தாரிட்டி அப்படின்றதுலாம் இதுக்கு நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ அந்த வேர்டெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்கனைசிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆர்கனைசிங் இஸ் நத்திங் பட் it is a function of management that involves developing an organizational structure and allocating human resources to ensure the accomplishment of objectives. ஆர்கனைசிங் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃபங்க்ஷன். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் பார்த்துருப்பீங்க. அதில் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், கண்ட்ரோலிங் அப்படின்ற வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒர்க்கை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்காக பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டாஃப் பண்ணணும். யாரை நியமிக்க போகிறீங்க, யாரை வச்சு அந்த வேலை வாங்க போகிறீங்க அப்படின்றத ஸ்டாஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் அது கரெக்டாக லீட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இத்தனை ப்ராசஸ் தான் நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அதே மாதிரி ஆர்கனைசிங் அப்படின்றதும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோடைய ஒரு செயல்பாடு தான். இங்கே இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் டெவலப்பிங் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படி என்ன அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அதை பற்றின ஸ்ட்ரக்சராக இல்லை, அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் உற்பத்தி தொழிற்சாலையில் ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்றது அந்த கம்பெனியோட நோக்கம். அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு என்ன தேவை, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலே நான் 5M சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு. மேன், மெட்டீரியல், மெஷினரி, மணி சொல்லியிருக்கேன். மெட்டீரியல், மெஷினரி, மணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தேவை தான். இப்போ நீங்கள் மெஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விட்ச் போட்டு அது ஒர்க் ஆகும். மெட்டீரியல்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மணி வேணும். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும்னா மென் வேணும். அஃப்கோர்ஸ் ஒர்க்கர்ஸ் தேவை. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்க ஆர்கனைசிங் மூலமாக அப்படின்னா, இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பீப்புள், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது மனித வளம். ஆக்சுவலாக ரிசோர்ஸஸ் அப்படின்றது வளம், சரியா? ஒவ்வொரு மனிதனுடைய வளத்தையும் கரெக்டாக அலோகேட் பண்ணணும். இப்போது இன்றைக்கி இந்த நேரத்துக்கு இந்த வேலையை முடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கனைசிங் அப்படின்றதே என்னென்னா, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பீப்புளை அலோகேட் பண்ணுறது. இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த டாஸ்க்கை முடிக்கணும், இந்த மாதிரி டெய்லி முடிச்சுட்டு போனால் தான் என்னால் ஃபைனலாக ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணி முடிக்க முடியும். ஒரு உற்பத்தி தொழிற்சாலையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸ்னால், நீங்கள் என்ன பொருளை தயாரித்து வெளியே விட போகிறீங்க. ப்ரெட்டுனா கம்ப்ளீட் ப்ரெட்டாக பேக்கிங்கோடு வெளியில் வரணும். இல்லை ப்ரெட்டு ரெடி, பேக்கிங் மட்டும் இல்லை பேக்கிங் ரெடியாக இருக்குது, ப்ரெட்டு வரல, அந்த மாதிரி எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. பிஸ்கெட் ஃபேக்ட்ரியாக இருந்தது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த ஃபுல் ஃபினிஷிங்கோட பிஸ்கெட் ரெடி ஆகி உங்களுக்கு வேர் ஹவுஸில் ப்ளேஸ் பண்ணிடணும், இல்லைனா ஆர்டர் கேட்ட இடத்துல ப்ளேஸ் பண்ணிடணும். இதுதான் கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு மனித வளத்தை அலோகேட் பண்ணுறது, இந்த வேலைக்கு இவங்க அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுறது தான் ஆர்கனைசிங்.
ஸோ an organizational structure and allocating human resources, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வளத்தையும் இங்கே தனியாக ஹியூமன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க ஹியூமன் அப்படின்றவங்க எல்லாருமே காமனாக சொல்கிறது. ஆனால் ஆர்கனைசேஷனில் அவங்களோட ரிசோர்ஸ், அதாவது அவங்க வேலை செய்கிறோட திறனை வச்சு அவங்கள எந்தெந்த வேலைங்களை முடிக்க வைக்கிறது, அதை சரியாக பயன்படுத்துறது. யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வளங்களை சரியாக பயன்படுத்துறது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, டு என்ஷூர் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே அப்ஜெக்டிவ்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், அது கம்பெனியோட நோக்கம், ஆர்கனைசேஷனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள், அதாவது ஹியூமனோட ரிசோர்ஸஸை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. இந்த வேலை இவங்க செய்ய போகிறாங்க, இந்த டீம் இந்த வேலை செய்ய போகிறாங்க, இந்த டீம் இந்த ஒர்க் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி நீங்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன ஒர்க்கை முடிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வி see some எக்ஸாம்பிள், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ காமனாக ஆர்கனைசேஷனே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ப்ரிப்பேரிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், நமக்கு என்னெல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிப்போம், கணக்கு எடுத்துப்போம். ஸோ ஃபார் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸும் ஒன் ஆஃப் த அலோகேஷன். மேக்கிங் சேல்ஸ், அதாவது ஒரு ஒர்க் அண்ட் ப்ராஜெக்டை வந்து நல்ல மாதிரியாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான். ஸோ சேல்ஸ் நல்லா புஷ்அப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட் கீப்பிங், எப்பப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வந்து ப்ராப்பர் ரெக்கார்டாக எடுத்து வச்சுக்கிறது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறது. குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ராடக்டோட குவாலிட்டி எந்த நேரத்துலையும் குறையாமல் இருக்கிறதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் கரெக்டாக என்ன பண்ணுறது, செக் பண்ணுறது, அந்த ஒர்க்கை பார்க்க வைக்கிறது. இன்வென்ட்ரி கண்ட்ரோல், நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நம்ம இன்னும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு சேல் ஆகிடுச்சா இல்லை பெண்டிங் இருக்கா. இன்வென்ட்ரி வந்து மேனேஜிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்ஸை கரெக்டாக பண்ணணும். இது எல்லாமே ரெகுலரைஸ்டாக எல்லா ஒர்க்கையும் ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணும்போது ஆர்கனைசிங் விச் இன்வால்வ்ஸ் அசைனிங் டாஸ்க், குரூப்பிங் டாஸ்க் இன்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேறு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் டெலிகேஷன் அத்தாரிட்டி அண்ட் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் ஆர்கனைசேஷன். மேம் இது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தானா மேம், இது வந்து இவங்க மட்டும்தான் செய்வாங்களா, இல்லை ஓவரால் ஆர்கனைசேஷனில் அந்த ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த ஒர்க் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். லெட்ஸ் see some examples are preparing of accounts and making the staffs into for pushing into a sales and maintaining a proper record maintain பண்ணுறாங்களா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். பீப்புள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கா, இன்வென்ட்ரி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இன்வென்ட்ரி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படின்றத எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. ஒரு பர்சன் வந்து அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஹியர் we going to see elaborately in the organizing concept.